ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். 4வது தசகத்தில் 13th ஸ்லோகா. முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். தத்ர வா தவ பதே தவாவசன், தத்ர வா தவ பதே தவாவசன், प्राकृत प्रलय येति मुक्तताम्, प्राकृत प्रलय येति मुक्तताम्, स्वेच्छया खलु पुरा विमुच्यते, स्वेच्छया खलु पुरा विमुच्यते, संविभित्य जगदण्डमोजसा, संविभिद्य जगदण्डमोजसा, तत्र वा तव पदे तवावसन्, प्राकृत प्रलय येति मुक्तताम्, तत्र वा तव पदे तवावसन्, प्राकृत प्रलय येति मुक्तताम्, स्वेच्छया खलु पुरा विमुच्यते, संविभित्य जगदण्डमोजसा, स्वेच्छया खलु पुरा विमुच्यते, संविभिद्य जगदण्डमोजसा. இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். பிரம்மலோகத்தை அடைந்த யோகி தத்ரவா பிரம்மலோகத்திலோ, தவ பதே தவா விஷ்ணுலோகத்திலோ வசன் இருந்து கொண்டு, பிராகிருத பிரளய ஏதி முக்ததாம் பிராகிருத பிரளய காலத்தில் அல்லது மகா பிரளய காலத்தில் முக்தி அடைகிறார். அவர் மீண்டும் பிறப்பதில்லை. அல்லது ஸ்வேச்சையா தன் இஷ்டப்படி, ஓஜசா தன் யோகபலத்தினால், ஜெகதண்ட பிரம்மாண்டத்தை சம்விபித்ய பிளந்து கொண்டு, புரா விமுச்சியதே முன்பாகவே முக்தியை அடைகிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி அதன் முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். तत्र वा तव पदे तवावसन्, प्राकृत प्रलय येति मुक्तताम्, स्वेच्छया खलु पुरा विमुच्यते, संविभित्य ஜகதண்டமோஜசா. பிரம்மலோகத்திலோ விஷ்ணுலோகத்திலோ வாழ்ந்து கொண்டிருக்கும் யோகி மகா பிரளயத்தின் போது மோட்சத்தை அடைவார். மகா பிரளயம்னா என்ன? பிரம்மாவுக்கு 100 ஆண்டு கால ஆயுள் முடியும் போது இந்த மகா பிரளயம் ஏற்படும். பிரம்மாவோட ஒரு பகல் 432 கோடி வருஷம்னு சொன்னேன் இல்லையா? ஒரு நாள் அப்போ 864 கோடி வருஷம். இதுபோல் 360 நாள் கொண்ட ஒரு வருஷம், அதுபோல் 100 ஆண்டுகள். நம்மால் எண்ணி பார்க்கவே முடியாத அளவு காலம். அந்த அளவு காலம் அந்த யோகி விரும்பினால் பிரம்மலோகத்திலோ விஷ்ணுலோகத்திலோ சந்தோஷங்களை அனுபவித்து கொண்டு இருப்பார். அதுக்கு பிறகு அந்த மகா பிரளய காலத்தில், பிராகிருத பிரளய காலத்தில் மோட்சத்தை அடைவார். அப்படி ரொம்ப நாள் இந்த பிரம்மலோகத்தில் விஷ்ணுலோகத்திலாம் சுகங்களெல்லாம் அனுபவிக்கணும்னு அவருக்கு ஆசை இல்லை. உடனேயே தனக்கு தான் விரும்பும்போதே முக்தியை அடைஞ்சிடணும் அப்படின்னு விரும்பினா, அவரோட இஷ்டப்படி அவரோட யோக வலிமையினால் பிரம்மாண்டத்தை பிளந்து கொண்டு முக்திக்கு செல்வார்.